33 வயசுல இறந்துட்டார். அவருடைய வரலாறு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 29 வயசு வரைக்கும் ஒரு 29 வயதில் சமூகத்தை சந்திக்கிறார். 3 வருஷம்தான் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். நான் எங்க அவரை வியக்கிறேன்னா, ஒரு மனுஷன் அப்படி வாழணுங்க. ஒரு குழந்தை பிறந்த பொழுது இந்த உலகம் விழித்து கொண்டு தன்னுடைய வரலாற்றை இந்த குழந்தை பிறந்ததற்கு முன், இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னு மாற்றி அமைச்சது பாருங்க. அது அந்த குழந்தையினுடைய வரலாறாக நான் பார்க்கிறேன். உலகில் உள்ள அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். சிலுவென்று சொல்ல கேட்கும் போது நம்ம மனசுல எழுற காட்சி கொல்கோதா மலையில இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் காட்சியா தான் இருக்கும். அந்த கொடுமையான சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களின் இதயங்கள்ல ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இயேசுவோட சிலுவ மரணம் மனித குலத்தோட பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தந்த ஒரு வீரச் செயல். அந்த சிலுவையின் வரலாறு, இயேசு அனுபவித்த வேதனைகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள ஆழமான அர்த்தங்கள் பத்தி இப்ப விரிவா பார்ப்போம். ரோமர்கள் ஆட்சி செய்த காலத்துல சிலுவ மரணம் மிகவும் கொடுமையான ஒரு தண்டனையா கருதப்பட்டுச்சு. குற்றவாளிகள் தங்கள் கைகளும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு ஒரு மரத்துல தொங்க விடப்படுவாங்க. இது ரொம்ப வேதனையான ஒரு மரணம் மட்டும் இல்ல, அவமானமானதோ கருதப்பட்டுச்சு. ஏன்னா மரத்துல தொங்க விடப்படுறவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. இயேசு கிறிஸ்து இந்த கொடுமையான மரணத்தை ஏத்துக்கிட்டார். அவர் மனித குலத்தின் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தரவே இந்த மரணத்தை ஏத்துக்கிட்டார். இயேசுவின் சிலுவை மரணம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த பிளவை போக்கி நமக்கு நித்திய ஜீவன் பெற்று தந்தது. இயேசுவின் சிலுவ வரலாறு பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கொள்ள நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சிலுவையின் வரலாறு. சிலுவங்கிற இந்த சொல் லத்தீன் மொழியில கிரக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சிலுவையில அரைஞ்சு கொல்லப்பட்டவர்கள்ல மிக பிரபலமானவர் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த கொடூரமான தண்டனை அவர் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நடைமுறையில இருந்துச்சு. பண்டைய காலத்துல ஒருவரை கொல்ல பயன்படுத்தப்பட்ட 3 வழிகள்ல சிலுவையில் அறையிறது மிக கொடூரமானதா கருதப்பட்டுச்சு. பல தருணங்கள்ல சிலுவையில் அறையப்பட்டவங்க பல நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தனர். கிறிஸ்துவுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலுவையில அறைதல் முதல்ல அசிரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் காலத்துல உருவானதா இருக்கலாம். இந்த இருபெரும் நாகரிகங்கள் தான் தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கு. அசிரியர்களின் அரண்மனை அலங்காரங்களில் சிலுவை அறைதல் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். போர் மற்றும் ஆக்கிரமிப்புகளை காட்சிப்படுத்தும் ஓவியங்கள்ல சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் கொல்லப்படுவது சிலுவையில் அறைவதை ஒத்தது போல இருக்கும். கிமு 6ஆம் நூற்றாண்டுல சிலுவையில அறைதல் பாரசீகர்களால் பல்வேறு முறைகள்ல கடைபிடிக்கப்பட்டுச்சு. அலெக்சாண்டர் காலத்துல கிமு 4ஆம் நூற்றாண்டுல மாமன்னர் அலெக்சாண்டர் இந்த தண்டனையை மத்திய தரைக்கடல் பகுதியின் கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு வந்தார். அலெக்சாண்டரின் வழி வந்தவங்க இந்த தண்டனையை எகிப்து, சிரியா மற்றும் போனிசியர்களால் கண்டறியப்பட்ட வடக்கு ஆப்பிரிக்க நகரமான கார்தேஜேருக்கு கொண்டு சென்றாங்க. யூனிக் போரின் போது ரோமானியர்கள் இதை கத்துக்கிட்டு 500 வருடங்கள்ல அதை நேர்த்தியா செய்ய தொடங்கினாங்க. ரோமானியர்கள் தாங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் சிலுவையில் அறையறத கடைபிடிச்சாங்க. ஒரு முழுமையான சிலுவை என்பது 4 விதங்கள்ல இணைக்கப்படும். முதல்ல நெடுமரத்தின் நுனியில குறுக்க மரத்தை இணைச்சி கொஞ்சம் கீழே இறக்கி இணைப்பது. சரியாக நடுவுல இணைப்பது. நடுபாகத்துல பொருத்தி கூட்டல் பிளஸ் போலவும் பெருக்கல் வடிவத்திலையும் 2 மரத்துண்டுகளா வைப்பாங்க. ஒன்னு நெடுமரம், மற்றொன்று குறுக்கு மரம். இந்த 2 மரத்துண்டுகளும் சிலுவை வழியில இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 150 கிலோ எடை வரை இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த சிலுவையில அடிக்கப்பட்டு தொங்கப்படுவது ஒரு பெரிய கொடூரமான தண்டனை. சிலுவையில தொங்குபவரின் முழு எடையையும் அவர்களின் கைகள்ல தாங்கும் நிலை உருவாகினதுனால மூச்சு திணறலும் சோர்வும் நீரிழிப்பும் ஏற்பட்டு உடன் இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும். நிர்வாண நிலையில நெஞ்சொடைச்சு தாகமும் ஏற்படும். சில வார்த்தைகள் அவர்கள் சொல்ல விரும்பியும் சொல்ல முடியாம சாவு எனும் மரணத்தோட போராடி வேதனைப்பட்டு போராட்டத்துடன் உயிர் விடுவதே இந்த சிலுவை தண்டனையின் உச்சகட்ட வேதனை. சிலுவை மரணம் வழங்கப்படும் இடமே சுடுகாடு போலதான் இருக்கும். எலும்புகளும் எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் இரத்த கரைகள் நிறைஞ்சுதான் இருக்கும். சிலுவையிலும் மரண தண்டனை. குற்றவாளிகள் கழுத்துல ஒரு பலகையை தொங்க விட்டு ஊர்வலமா அடிச்சு ரோமானிய பேரரசர் 1ஆம் கான்ஸ்டன்டைன் கிபி 4ஆம் நூற்றாண்டுல இந்த சிலுவை அறைதல் முறையை ஒழிச்சு கிறிஸ்துவத்தை தழுவினார்.
கிறிஸ்துவத்தை தழுவிய முதல் ரோமானிய பேரரசர் அவர். மேலும் கிறிஸ்துவத்தை அவர் சட்டப்பூர்வமானதா மாற்றினார். இருந்தும் அந்த தண்டனை பிற நாடுகளில் வழங்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான கொடூரமான கடந்த காலங்களை கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் பெயர்ல செய்யப்படும் தியாகத்தின் சின்னமா சிலுவை விளங்குது. இயேசுவின் சீடர்கள் அவரை கைவிட்டுட்டு தப்பிச்சா போதும்னு பாஞ்சு ஓடுனாங்க. இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கமும் வியாக்குல படமும் தொடங்கினாங்க. இயேசுவை கைது செஞ்சு அவரை திட்டி நிந்திச்சு பிரகாசம் பண்ணி கேலி செஞ்சு அவர் முகத்துல துப்பி தலையப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு வாரின் நுனியிலும் இரும்பு கொக்கிகள் மாற்றப்பட்டிருக்கும். குற்றவாளிக்கு பின்னால் வலது பக்கத்துல ஒருவனும் இடது பக்கத்துல ஒருவனும் 2 வாட்டசாரம் அடிப்பாங்க. வாரினால் அடிக்கும் போது அதன் நுனியில் உள்ள இரும்பு கொக்கிகள் முதுகில் ஆழமா பதிஞ்சு முதுகு பிளந்து யூதர்களின் நியாய பிரமாண சட்டத்தின்படி சவுக்கினால் 40 அடி வரைதான் அடிக்க முடியும். அதனால யூதர்கள் இப்படி அடிக்கும் போதும் ஆழமா சதைகள் கிழிக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் முதுகு உளுநிலம் போல ஆகியது. சாதாரணமா ஒருத்தர் நம்ம கிள்ளினாலே சில வினாடி நமக்கு ரொம்ப வலிக்கும். இயேசு ஊரே திரண்டு பார்க்கும்படியா 39 முறை அடிக்கப்பட்டார். இந்த 39 அடி கொண்ட வாரில் உள்ள இரும்பு கொக்கிகள் உடம்பில் உள்ள பாதி தசைகளை பிச்சு எடுத்திருக்கும். இந்த காட்சியை நினைக்கும் போதே நம் கண்கள் கலங்குது. இந்த கசையடிகள் முடிந்த பின்பு இயேசு கட்டவிழ்க்கப்பட்டு போர் சேவகரின் கூட்டத்தின் நடுவில் விடப்பட்டார். இந்த சேவகர்கள் ஒரு சிவப்பு அங்கி அவர் மேல் போட்டு அவருடைய கைகளில் ஒரு கோலை கொடுத்து அவருடைய தலையில் நீளமான முட்களினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை வச்சு அழுத்தி வேதனைப்படுத்தினாங்க. இப்படி முட்கிரீடத்தை தலையில வச்சு அழுத்தும் போது தலையில உள்ள நரம்புகள் முட்கள் பாய்ந்து ரத்தம் கொட்டி வேதனைகள் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். இமியோன் என்பவன் இயேசுவின் சிலுவையை சுமந்து வர கட்டாயப்படுத்தப்பட்டான். சிலுவையில் இயேசு பட்ட வேதனைகள். கொல்கோதாவில் சிலுவை மரம் தரையில் வைக்கப்பட்டு இயேசு அதன் மேல் படுக்க வைக்கப்பட்டார். அவருடைய கைகள் சிலுவையின் மேல் விரித்து வைக்கப்பட்டு நீளமான இரும்பு ஆணி கிட்டத்தட்ட 5 முதல் 7 ஆணிகளை கொண்டு அவருடைய உள்ளங்கைகளில் அல்ல அவருடைய மணிக்கட்டுகளில் ஓங்கி அடித்தனர். முதலாவது வலது கையிலும் பின்னர் இடது கையிலும் ஆணி அடிக்கப்பட்டது. இவ்வாறு ஆணி அடிக்கும் போது சிலுவையின் மறுபக்கம் அந்த ஆணி வந்திருக்கும். இந்த மணிக்கட்டில் இருந்து தோள்பட்டை வரை இரத்த நாளம் இருக்கும். அதை கிழிக்க எங்கு ஆணிகள் அறைய வேண்டும் என்பதை ரோம போர் செய்பவர்கள் அறிஞ்சிருந்தாங்க. மிகச் சரியான இடத்துல அந்த ஆணிகள் அறையப்பட்ட போது அந்த பிளட் வெசல் கிழிக்கப்பட்டு முறிஞ்சுது. அப்போ இயேசு கிறிஸ்து தமது முதுகு தசைகளை கொண்டு தம்ம நிலைநிறுத்தி சுவாசிக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டார். ஒரு கையில அடிச்ச பின் அடுத்த கையில அடிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் கையில் கயிறு கட்டி அவர் உடலின் மீது ஒரு காலை வச்சு மிதிச்சு கயிறை இழுத்து பிடிச்சி மற்றொரு கையில ஆணி அடிச்சு இருந்திருக்க வேண்டும். இப்படி கையில கட்டி இருப்பதனால தோள்பட்டையின் உள்பகுதிகள் கிழிஞ்சு போயிடும். அதனால வேதனை கடுமையா இருந்திருக்கும். அதன் பின்பு இந்த சிலுவையை ரத்தம் வடிகின்றது. அவருடைய மார்பின் உள்ளே ஒரு கசக்கி பிழியும் வேதனை ஏற்பட்டது. அப்போதுதான் அவருக்கு ஒரு கடுமையான தாகம் ஏற்பட்டது. இந்த வேதனைகளுக்கு மத்தியில் அந்த வழியில் செல்பவர்களும் திரண்டு நின்ற மக்களும் வருகிறவர்களும் போகிறவர்களும் அவரை நிந்தித்து கேலி செய்து கூறும் வார்த்தைகளையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசினார். இயேசுவின் விழாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நாம் தாய் தந்தையர் கூட நமக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருப்பார்களா என்றால் சொல்ல இயலாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் அதிகமாக நேசித்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தி நம் பாவங்களின் பாரத்தை தாங்கிக் கொண்டார். நாம் செய்த எல்லா தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் இயேசு காயப்பட்டார், துன்பப்பட்டார். நமக்கு சமாதானத்தை தந்து நோய்களிலிருந்து விடுவிக்க அவர் கொடிய வாரினால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உப்பு கொடுத்தார். அனைவரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே அர்ப்பணித்தார். பாவமறியாத இயேசுவை நமக்காக தேவன் பாவியாக்கினார். நாம் ஒருபோதும் கைவிடப்படாதபடி அவர் கைவிடப்பட்டு மரித்தார். இவ்வாறு இயேசுவின் பாடுகளால் நாம் மீட்கப்பட்டோம். அவர் தழும்புகள் நமக்கு மருந்தாகும். இதை நம்பும் போது நாம் உடனடியாக குணமடைகிறோம். இயேசுவின் மரணம் நமக்கு ஜீவன். அவர் நமக்காக அனுபவித்த வேதனைகள், துன்பங்கள் நினைத்து பாருங்கள். உலகில் உள்ள அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். இயேசுவின் சிலுவை வரலாறு.